ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹொரைசன் 3 34வது எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லீக்கோட கிராண்ட்மா வந்து இந்த மாதிரி அவங்களுடைய வீட்டுக்கு, அதாவது அவங்களுடைய பலடா ரீஜியனுக்கு வந்து போகிற மாதிரி, பலடா ரீஜியனில் தானே இவங்க இருப்பாங்க. ஸோ அப்போது இவங்களுடைய வீட்டுக்கு வந்து இவங்க போகிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதை கேட்ட நம்ம ராய் அண்ட் லீக்கோ அதை வந்து ஒட்டுக்கட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம லீக்கோவுக்கு ஒரு புக்கு கொடுக்கணும், அதில் டெரஸ்டியல் மூவை பற்றி தான் இருக்குது அப்படின்னு நம்ம கிராண்ட்மா நம்ம ஃப்ரெடி கிட்டே வந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவங்க ரெண்டு பேத்துக்கு பேச்சு போய்கிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் கீழே இருந்து அப்படி ஓட்டு கேட்காங்க. ஸோ அப்போது எப்படி போகிறாங்க அவங்க வீட்டுக்கு, நம்ம ஒரு பார்ட்டி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பலாம் அப்படின்னு நிறைய டின்னர்லாம் கேக்லாம் வச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம குருமினஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது டாட் போக்கிமான் யூடியூபர் ஊதா கலரில் இருப்பாங்கல்ல, அவங்க பேர் தான் அது. குருமினஸ்ங்கிறது அவங்க யூடியூபுடைய பேர், டாட் டிஓடி அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டான ஐனோ வந்து கால் பண்ணுறாங்க. ஐனோங்கிறது இவங்க பேர் கிடையாது, IONO ஐனோ அதான் அவங்க பேர். இதெல்லாம் ஜாப்பனீஸ் பேர், கொஞ்சம் வாயில் நுழையாத அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி உனக்கு ட்ரெயினராக ஆக வேண்டாமா, பெஸ்ட் ட்ரெயினராக அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் உள்ளே வந்துருந்தாங்க. நாங்கள் பார்ட்டி பண்ண போகிறோம் எங்கள் கிராண்ட்மாக்கு, நீ வாரியா அப்படின்னு கூப்பிடும்போது இவங்க கால் பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு கேள்வி கேட்காங்களே, நீ ட்ரெயினர் ஆக வேண்டாமா அப்படின்னு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அப்படி திடுக்கிட்டு பார்க்குறாங்க. ஸோ இந்த பக்கம் அதுக்கடுத்து நம்ம அமிக்டோ, அதாவது நம்ம ரிவ்யூவில் காட்டியிருக்காங்க, அவரும் வந்து இந்த மாதிரி மாஸ்டர் கிபின், அதாவது அந்த ஊதா கலரில் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து சரியாக காட்ட முடியாது, என்னால் நிறைய கார்ப்பரேட் ப்ராப்ளம் வந்துடும். கேமில் அதுதான் டெக்னிக்கலாக வில்லனாக இருக்கும், இந்த சீரீஸ்லேயும் அதுதான் வில்லன், பெரிய வில்லன். அமிக்டோவோட இதுதான் ஒரு பெரிய வில்லன். அதை வந்து நம்ம லேட்டராக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி நான் ரெக்வஸ்டெல்லாம் பார்த்தேன், அதை நான் வந்து அடிச்சுது அப்படின்னு போன எபிசோடைய கதையை சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, நீ கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கும்போது அங்குள்ள ஒரு மாஸ்டரோட இவர் வந்து பேட்டில் பண்ணுறாரு. டிஸ்கியோனர் அப்படிங்கிற ஒரு போக்கிமானோட இவருடைய சர்லேஜ் வந்து சைலேஜ், அந்த போக்கிமான் வந்து ஃபைட் பண்ணுது. ரெண்டுமே கோஸ்ட் டைப் போக்கிமான் தான். இது சைலேஜ், அந்த ஊதா கலரில் இருக்க போக்கிமான் வந்து கோஸ்ட் அண்ட் ஃபயர் டைப்பு, அந்த போக்கிமான் வந்து கோஸ்ட் டைப்பு. ஸோ இந்த ரெண்டு போக்கிமான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சர்லேஜ் வந்து வின் பண்ணிடுது, டக்குன்னு இதை கீழே தள்ளி விட்டுருது. ஸோ அப்போது அந்த டிஸ்கியோனர் அந்த போக்கிமான் இருக்குல்ல, ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெரஸ்டியல் மூவ் இருக்குது. டெரஸ்டியல் மூவ்லேருந்து டெரஸ்டியல் மூவ் வச்சு இந்த அமிக்டோ போக்கிமானை அட்டாக் பண்ணும்போது இதால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா டெரஸ்டியல் மூவ்ங்கிறது வந்து இப்போ கோஸ்ட் டைப்பில் இருக்குன்னா அது இன்னொரு டைப்பாக நம்ம வந்து உருமாற்ற வச்சுக்கலாம், அதாவது இன்னொரு டைப் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அதுதான் டெரஸ்டியல் மூவ்ங்கிறது. டிஸ்கனர் அந்த போக்கிமான் வந்து இந்த மாதிரி அது ஒரு கோஸ்ட் டைப்புங்கிறதுனால இன்னொரு டைப் எடுத்து அந்த சர்லேஜ் போக்கிமான் வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு, இது வந்து நம்ம அமிக்டோவுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. என்ன என்னோடய சர்லேஜியே டிஃபீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, இதுதான் டெரஸ்டியல் மூவ் தம்பி, இதை நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவர் சொல்லிடுவார். இந்த பக்கம் நம்ம கிராண்ட்மாக்கு நம்ம லீக்கை வந்து ஒரு கேக் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போகிறதுனால. ஸோ அவங்களோட பழைய நினைவுகள், அவங்க ஜெர்னிஸ்லலாம் கலந்துக்கிட்ட அந்த படங்கள்லாம் போட்டு காட்டுவாங்க. அது என்னால் இந்த ஃபோட்டோவில் காட்ட முடியாது, காப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ தான் டெரஸ்டியல் மூவுக்கான அந்த போக்கி பாலையும் அவர் கொடுத்துருவாரு. இது டெரஸ்டியல் மூவா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொல்லுவார். அந்த டெரஸ்டியல் மூவில் நல்லா நோட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்ம லீக்கோடைய பென்டன்ட்டுடைய அந்த சிம்பிள் இருக்குது. அப்போ அந்த டெராபேக்கஸ்க்கும் டெரஸ்டியலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இந்த பக்கம் அவங்க டீம்லேயே உள்ள, அதாவது ரிவீல் டீம்லேயே உள்ளவங்க கெட்டவங்களே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து லீக்கோ வந்து பலடா ரீஜனில் அவங்க கிராண்ட்மாவை விட்டுட்டு அவங்க சந்தோஷமாக அவங்களோட ஜேர்னி அந்த ஃப்ரெடி கப்பல்லே தொடங்குறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.